வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய கிரவுன் ஸ்டேட் டேம் சிம்பிள் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन the ground state tamper chromium ion in CrCN6 4-. இது K 2017ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னகுட்டி கிரவுன் ஸ்டேட் டேம் சிம்பிள் கான்செப்ட டீடைலா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிரவுன் ஸ்டேட் டேம் சிம்பிளோட ஜெனரல் ஃபார்முலா 2s + 1 Lj. இதுல 2s + 1ங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி, L மீன்ஸ் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், J மீன்ஸ் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். இதுல S, L and J ங்கிறது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டேம். Spectroscopy term can be classified into 3 category. First one S, second one L, third one J. S means SS coupling, L means LL coupling, J means LS coupling. SS coupling another name is spin coupling, LL coupling another name is orbit coupling, LS coupling another name is spin orbit coupling. இதுல ஸ்பின் கப்ளிங் வந்து ஹையர் எனர்ஜியா இருக்கும். ஆர்பிட் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் கம்பேர் பண்ணும்போது ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் வந்து லோயர் எனர்ஜியா இருக்கும். இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பின் கப்ளிங். ஸ்பின் கப்ளிங் இஸ் ரெப்ரசன்டட் as S. S வேல்யூ இஸ் S1 plus S2, S1 plus S2 minus 1, S1 minus S2. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் ஸ்பின் கப்ளிங். ஃபார் எக்ஸாம்பிள் 2p2 க்கு ஸ்பின் கப்ளிங் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இது 2p2ல b ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ 2px ல 1 எலக்ட்ரான், 2py ல 1 எலக்ட்ரான். இப்போ s வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். ஸ்பின் கப்ளிங் இஸ் ஈக்குவல் டு S1 plus S2. S1 ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல 1 எலக்ட்ரான் இருக்கு. சோ அது parallel ஸ்பின்னா இருக்கு. அதனால அது பிளஸ் ஆஃப். செகண்ட் ஆர்பிட்டல்ல 1 எலக்ட்ரான் parallel ஸ்பின்னா இருக்கு. சோ பிளஸ் ஆஃப். இப்போ S1 வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல பிளஸ் ஆஃப், செகண்ட் ஆர்பிட்டல்ல ஒரு parallel ஸ்பின் இருக்கு பிளஸ் ஆஃப். சோ டோட்டலா ஆஃப் பிளஸ் ஆஃப் டோட்டல் S வேல்யூ வந்து 1. அப்ப ஸ்பின் கப்ளிங் வந்து 1. ஸ்பின் கப்ளிங்ல இருந்து நம்ம ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஃபார்முலா 2s + 1. இதுல s ஓட வேல்யூ வந்து 1 னு கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ 2 × 1 + 1 டோட்டலா வேல்யூ 3. அப்ப ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2p2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வேல்யூ 3. அடுத்தது ஆர்பிட் கப்ளிங். இட் இஸ் ரெப்ரசன்டட் as L. L general formula is ML1 plus ML2 plus ML3 etc. For example 2p2 configuration, b orbital 2 electron இருக்கு. so 1 2 electron நம்ம unpaired electron fill பண்ணிருக்கோம். ரெண்டுமே parallel spin. அப்ப parallel spin ஆ இருந்துச்சுனா L value is equal to ML1 plus ML2. 2 orbital இருக்கு. so L2 ஓட ஸ்டாப் பண்ணிருக்கோம். அடுத்து L value first orbital அது orientation +1 orientation இருக்கு. so +1 into ஒரு எலக்ட்ரான் இருக்கு. so +1 into 1. அடுத்தது செகண்ட் ஆர்பிட்டோட ஓரியன்டேஷன் 0. அதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. so 0 into 1. அப்ப 1 into 1 வேல்யூ என்னன்னா 1, 0 into 1 0. அப்ப L வேல்யூ ஆர்பிட் கப்ளிங் வேல்யூ வந்து 1. ஓகே, அப்ப ஆர்பிட் கப்ளிங் L வேல்யூ 1 ஆ இருந்துச்சுனா டேம் சிம்பிள் என்ன வரும்னா P. இதே S L வேல்யூ வந்து 0 ஆ இருந்தா S, L வேல்யூ வந்து 2 ஆ இருந்தா D, L வேல்யூ 3 ஆ இருந்தா F, L வேல்யூ 4 ஆ இருந்துச்சுனா டேம் சிம்பிள் G, L வேல்யூ 5 ஆ இருந்தா H. ஓகே, இப்போ L வேல்யூ வந்து 1, சோ டேம் சிம்பிள் P. டேம் சிம்பிள் கால்குலேட் பண்ணலாம் ஆர்பிட் கப்ளிங். அடுத்து ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங். இட் இஸ் ரெப்ரசன்டட் as J. J formula is L plus S modulus of L plus S modulus of L plus S minus 1 modulus of L minus S. இப்போ L வேல்யூ S வேல்யூ நம்ம தெரிஞ்சா ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் J வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3d6 கான்ஃபிகரேஷன். d ஆர்பிட்டல்ல 6 எலக்ட்ரான் இருக்கு. ஹன்ஸ் ரூல் படி ஆஃப் ஃபீல்ட் 5 எலக்ட்ரான் ஃபில் பண்ண போது 6th எலக்ட்ரான் பேர் பண்ணிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் பேர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் S வேல்யூ கால்குலேட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல ஒரு ஸ்பின் வந்து ஆஃப் ஸ்பின், இன்னொரு ஸ்பின் வந்து ஆன்டி பேரலல் ஸ்பின்னா இருக்கு, மைனஸ் ஆஃபா இருக்கு. அப்போ parallel ஆன்டி பேரலல் இருக்கும்போது 0 ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் parallel ஸ்பின்னா இருக்கு. சோ 4 into plus 1/2. அப்போ 4 into 1/2 னா 4 divided by 2 கேன்சல் பண்ண வேல்யூ 2. அப்ப ஸ்பின் வேல்யூ என்னன்னா 2. ஸ்பின் கப்ளிங் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது L வேல்யூ. L வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா நம்ம J வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். L ஓட ஃபார்முலா மொத்தம் 5 ஆர்பிட்டல் இருக்கு. சோ ML1 ல இருந்து ML5 வரைக்கும் எழுதிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் மொத்தம் 5 ஓரியன்டேஷன் d ஆர்பிட்டல் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் +2, அதுல 2 எலக்ட்ரான் இருக்கு. +2 ல இருந்து into 2. அடுத்து செகண்ட் ஆர்பிட்டல்ல +1,
ஓரியன்டேஷன் அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ +1 × 1. தேர்ட் ஆர்பிட்டாலில் 0 ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 0 × 1. ஃபோர்த் ஆர்பிட்டாலில் -1 × 1. ஃபிஃப்த் ஆர்பிட்டாலில் -2 ஓரியன்டேஷன் × 1 எலக்ட்ரான். ஓகே, டோட்டலாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × 2 2, 1 × 1 1, 0 × 1 0, -1 × 1 -1, -2 × 1 -2. ஸோ 5 -3. 5 -3 வேல்யூ என்னன்னா 2. அப்போ L வேல்யூ 2. அப்போ L வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம், S வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ J வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். J யோட ஃபார்முலா L + S, L + S - 1, L - S. இப்போ L ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம், S ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அப்போ 2 + 2 2 + 2 ஃபார்முலா -1 இருக்கு, -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம், 2 - 2. ஸோ 2 + 2 4. 2 + 2 -1 வேல்யூ 4 - 1 வேல்யூ என்னன்னா 3. அடுத்தது இந்த ஃபார்முலா என்ன வரும்னா L + S -2ன்னு வரும். அப்போ 4 - 2 வேல்யூ என்னன்னா 2. அடுத்தது ஃபார்முலால L + S -3ன்னு வரும். அப்போ 4 - 3 வேல்யூ என்னன்னா 1. ஓகே, அடுத்தது L - S இருக்கு, 2 - 2 வேல்யூ 0. அப்போ மொத்தமா J வேல்யூ வந்து 5 வேல்யூ பாசிபிள், 4 3 2 1 0. அடுத்தது டேர்ம் சிம்பிளோட ஃபார்முலா 2s + 1 LJ. இப்போ S வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஃபார்முலா 2s + 1. ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டில S ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2 × 2 + 1. 2 2s are 4, 4 + 1 5. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ 5 ன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2s + 1 வேல்யூ 5. அடுத்தது L வேல்யூ 2 ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ L வேல்யூ 2 இருந்துச்சுன்னா டேர்ம் சிம்பிள் வந்து T. டேர்ம் சிம்பிள் T ன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து J வேல்யூ வந்து மொத்தம் 5 வேல்யூ இருக்கு. அப்போ 5 வேல்யூ இருந்தால் எதை கால்குலேட் பண்ணணும்னா DR ரிப்பீட்டால மோர் தென் ஆஃப் ஃபீல்டு இருக்கா லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ மோர் தென் ஆஃப் ஃபீல்டா இருந்துச்சுன்னா நம்ம L + L வேல்யூ எடுக்கணும். இப்போ DR ரிப்பீட்டால D6 கான்பிகரேஷன் இருக்கு. அப்போ மோர் தென் ஆஃப் ஃபீல்டு 5 இருந்துச்சுன்னா ஆஃப் ஃபீல்டு, 5க்கு மேல இருந்துச்சுன்னா மோர் தென் ஆஃப் ஃபீல்டு. அப்போ மோர் தென் ஆஃப் ஃபீல்டா இருந்துச்சுன்னா L + L வேல்யூ எடுக்கணும். ஓகே, இது மோர் தென் ஆஃப் ஃபீல்டு. அதே மாதிரி லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டா இருந்துச்சுன்னா T4 T3 T2 இருந்துச்சுன்னா L - S வேல்யூ எடுக்கணும். இது லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டு. இன்கேஸ் ஆஃப் ஃபீல்டு கான்பிகரேஷனா இருந்துச்சுன்னா இந்த L + S வேல்யூயும் L - S வேல்யூயும் சேமா வரும். ஸோ எதனால எடுக்கலாம். ஓகே, இப்போ D6 இருக்கு, மோர் தென் ஆஃப் ஃபீல்டு. ஸோ மோர் தென் ஆஃப் ஃபீல்டு இருந்தால் L + S வேல்யூ எடுக்கணும். L + S வேல்யூ வந்து 4. ஓகே, இப்போ டேர்ம் சிம்பிள் ஃபார்முலா 2s + 1 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஃபார்முலா வந்து நம்ம 5 ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அடுத்தது L வேல்யூ வந்து 2. ஸோ L வேல்யூ 2 இருந்துச்சுன்னா டேர்ம் சிம்பிள் D சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது J வேல்யூ 5 வேல்யூ இருக்கு. ஸோ மோர் தென் ஆஃப் ஃபீல்டுங்கிறதுனால 4 எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ டேர்ம் சிம்பிள் T6 கான்பிகரேஷனுக்கு 5D4. அடுத்து F காலம்ல டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கலாம். யூரோப்பியம் 2+. யூரோப்பியம் 2+ ஓட எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் N 4s7 6s0. 4 ஆர்பிட்டால்ல 7 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 7 அன்பேர்ட் எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதோட ஓரியன்டேஷன் 7 ஓரியன்டேஷன் இருக்கு, +3 இருந்து -3 வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் சிம்பிளோட ஃபார்முலால S வேல்யூ கண்டுபிடிக்கலாம். S ஸ்பின் வேல்யூ 7 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு, எல்லாமே parallel ஸ்பின். ஸோ 7 × 1/2. அப்போ 7/2. அப்போ S வேல்யூ 7/2 ன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஃபார்முலா 2s + 1. S ஓட வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம் 7/2 ன்னு. ஸோ 2 × 7/2 + 1. 2 2 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 7 + 1 டோட்டலா 8. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ 8 ன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து L வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். L ஓட ஃபார்முலா ML1 ல இருந்து ML7 வரைக்கும் மொத்தமா 7 ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ 7 ஓரியன்டேஷன் எழுதியிருக்கோம், +3 ல இருந்து -3 வரைக்கும். இப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். +3 ஓரியன்டேஷன் உள்ள ஆர்பிட்டால 1 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ +3 × 1. அடுத்தது செகண்ட் ஆர்பிட்டால +2 ஓரியன்டேஷன், அதுல 1 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ +2 × 1. தேர்ட் ஆர்பிட்டால +1 × 1. அடுத்து 0 × 1. அடுத்தது -1 × 1. அடுத்தது -2 × 1. அடுத்தது -3 × 1. ஓகே, மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ 3 × 1 3, 2 × 1 2, 1 × 1 1, 0 × 1 0, -1 × 1 -1, -2 × 1 -2, -3 × 1 -3. ஓகே, இப்போ மைனஸ் டோட்டலா மைனஸ்லாம் ஆட் பண்ணா -6, பிளஸ்லாம் ஆட் பண்ணா +6, +6 ல இருந்து -6 ஆட் பண்ணா
டோட்டலா 0. அப்ப L value 0. அப்ப L value 0 இருந்தா orbital angular moment value is 0. So orbital angular moment value 0 இருந்துச்சுன்னா tam symbol is S. இப்போ 1 இருந்துச்சுன்னா B, 2 இருந்தா D. அப்போ உங்க வேல்யூ 0 இருக்கிறதுனால S. அப்ப tam symbol S னு கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது S வேல்யூ L வேல்யூ தெரிஞ்சிட்டு S வேல்யூ தெரிஞ்சிட்டு. இப்போ J வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். J யோட ஃபார்முலா L plus modulus of L plus S L plus S minus 1 modulus of L minus S. இப்போ L ஓட வேல்யூ 0, S ஓட வேல்யூ 7/2. அப்போ L க்கு பதிலா 0, S க்கு பதிலா 7/2 அப்ளை பண்றோம். அப்போ 0 plus 7/2. அடுத்தது செகண்ட்ல L ஓட வேல்யூ 0, S ஓட வேல்யூ 7/2, ஃபார்முலால -1 இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அடுத்து லாஸ்ட்ல L வேல்யூ வந்து 0, S ஓட வேல்யூ 7/2. சோ ஃபார்முலால மைனஸ் இருக்கு, -7/2. அப்போ 7/2 வரும். இங்க 7/2ல இருந்து -1 மைனஸ் பண்ணா 5/2. இங்க ஃபார்முலால மைனஸ் இருக்கு. மாடுலஸ் ஆஃப் -7/2. -7/2க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா +7/2. ஓகே. இப்போ J வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ tam symbol ஃபார்முலா 2s + 1 Lj. இப்போ 2s + 1 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்க போறோம். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி is equal to 2s + 1. இப்போ s ஓட வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் 7/2. அப்ப 7/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். 2 2 கேன்சல் ஆயிரும். டோட்டலா s வேல்யூ வந்து 8. இப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் 8 அப்படினு. L வேல்யூ 0 னு கண்டுபிடிச்சிட்டோம். L வேல்யூ 0 ஆ இருந்துச்சுனா tam symbol S. அப்ப tam symbol L வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது J வந்து 7/2, 5/2, 7/2 இருக்கு. இப்போ F ஆர்பிட்டால்ல 7 இருக்கு, F7 இருக்கு. F7 னா ஆஃப் ஃபீல்ட். ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுனா L plus S வேல்யூ எடுக்கலாம், L minus S வேல்யூ எடுக்கலாம். ரெண்டுமே சேமா இருக்கும். L plus S, L minus S. அப்போ J வேல்யூ என்னன்னா 7/2. அப்ப tam symbol is 8s 7/2. அப்போ F7 கான்ஃபிகரேஷன் யூரோப்பியன் 2+ க்கு tam symbol என்னன்னா 8s 7/2 தான் tam symbol. அடுத்தது கேட் क्वेश्चन பார்க்கலாம். the ground state dampar chromium ion in CrCN6 4-. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டல் எடுத்தத ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல குரோமியம் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் மெட்டல் எடுத்தத ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். குரோமியம் நம்ம X னு எடுத்துறோம். அடுத்து Cn வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், அதோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. அப்ப 6 * -1 எழுதி இருக்கோம். காம்ப்ளெக்ஸ் மேல 4- இருக்கு. சோ ஈக்குவல் டு 4- னு எழுதி இருக்கோம். அப்ப குரோமியம்னா X னு எடுத்துறோம். ஓகே. அப்ப 6 * -1 -6. அடுத்து ஈக்குவலுக்கு அப்புறம் -4 இருக்கு. -6 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா +6 ஆ மாறும். அப்ப 6 ல இருந்து -4 மைனஸ் பண்ணா +2. ஓகே. அப்ப X வேல்யூ +2. அப்ப குரோமியம் இந்த காம்ப்ளெக்ஸ்ல +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பர் 24. 24 ஆ இருந்துச்சுனா ஆர்கான் எழுதிடுவோம். 3d5 4s1 ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷனா இருக்கும். 4s ல இருந்து ஒரு எலக்ட்ரான், 3d5 ல இருந்து ஒரு எலக்ட்ரான், டோட்டலா 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். அப்ப 3d4 ல 3d ஆர்பிட்டல்ல 4 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ 3d4 ல 4 எலக்ட்ரான் இருந்தா நம்ம ஆக்டாகடல் ஸ்பிளிட்டிங் CFT கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் மூலமா d ஆர்பிட்டல் பை டிஜெனரேட் ஆர்பிட்டல் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். அப்புறம் ஒன்னு T2g ஆர்பிட்டல், இன்னொன்னு EG ஆர்பிட்டல். இந்த T2g க்கும் EG க்கும் இடையில எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த Cn வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கிறதுனால, Cn வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கிறதுனால எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே. இதே வீக் ஃபீல்டா லிகாண்ட் இருந்துச்சுன்னா இங்க எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப மொத்தம் 4 எலக்ட்ரான் ஃபில் அப் பண்ணும்போது T2g ல 3 எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் ஃபில் அப் பண்ணிடுவோம். 4th எலக்ட்ரான் வந்து எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கனால EG க்கு போகாம T2g ல மறுபடியும் பேர் ஆயிரும். எனர்ஜி டிஃபரன்ஸ் வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தா எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். இந்த 4th எலக்ட்ரான் நேரா EG ல போய் என்டர் ஆகும். ஓகே. அப்ப EG ல போய் என்டர் ஆகும்னா அது ஹை ஸ்பின். இப்போ இது ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜி டிஃபரன்ஸ்னால லோயர் எனர்ஜில T2g ல ஃபில் அப் ஆயிரும். அதனால இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படினு சொல்லுவோம். ஓகே. அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இப்போ T2g ல 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? T2g 4, EG ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் இல்ல, EG 0. ஓகே. இப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் ரெண்டே அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கு. ஓகே. அப்ப ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா ஸ்பின் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 2 * 1/2 ரெண்டுமே parallel ஸ்பின். ஃபர்ஸ்ட்க்கு வந்து என்னன்னா பேரா இருக்கு. அப்ப ஒன்னு பிளஸ் ஆப் இன்னொன்னு மைனஸ் ஆப், அது 0 ஆயிரும். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான்ல ரெண்டுமே parallel ஸ்பின், ரெண்டுமே பிளஸ் ஆப். அப்ப 2 * 1/2 டோட்டலா 2 2 கேன்சல் ஆயிரும். அப்ப S வேல்யூ வந்து என்னன்னா 1. அப்ப S வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து L வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். L ஃபார்முலா என்ன? ml1 + ml2 + ml3.
இப்போ கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் மூலமா T2G ETG ஃபில் பண்ணியிருக்கோம். இதில் ஓரியன்டேஷன் எழுத போகிறோம். ஓரியன்டேஷன் ஃபஸ்ட்டு +2 எழுதுவோம், அடுத்தது +1, அடுத்து 0, அடுத்தது -1, அடுத்தது -2. ஓகே, இப்போ நம்ம எல் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஓரியன்டேஷன் ஃபஸ்ட்டு +2ல 2 எலக்ட்ரான் இருக்கு, +2ல 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ +2 × 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது +1, +1ல 1 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ +1 ஓரியன்டேஷன் × 1 எலக்ட்ரான். அடுத்தது 0 ஓரியன்டேஷன், 0 ஓரியன்டேஷன்ல 1 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 0 × 1, அப்போ 2 × 2 டோட்டல் வேல்யூ 4. அப்போ 1 × 1 வேல்யூ என்ன 1, 0 × 1 0. ஓகே, அடுத்து 4 + 1 வேல்யூ என்னன்னா 5. அப்போ எல் வேல்யூ 5 கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ எல் வேல்யூ 5 கால்குலேட் பண்ணா ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் L = 5. அப்போ L 5 இருந்துச்சுன்னா டேம் சிம்பிள் வேல்யூ என்ன பாருங்க, L வேல்யூ 0 இருந்தா S, இதே மாதிரி 1 இருந்துச்சுன்னா P, 2 இருந்துச்சுன்னா D, 3 இருந்துச்சுன்னா F, 4 இருந்தா G. இதே 5 இருந்துச்சுன்னா L வேல்யூ வந்து 5 இருந்துச்சுன்னா டேம் சிம்பிள் H. அப்போ நம்ம H அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது L வேல்யூ தெரிஞ்சுட்டு S வேல்யூ தெரிஞ்சுட்டு இப்போ J வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். J = மாடுலஸ் ஆஃப் L + S மாடுலஸ் ஆஃப் L + S - 1 மாடுலஸ் ஆஃப் L - S. இப்போ L வேல்யூ 5, S வேல்யூ 1. அதே மாதிரி L வேல்யூ 5, S வேல்யூ வந்து 1. ஃபார்முலால -1 இருக்கு, 5 - 1. அப்போ 5 + 1 வேல்யூ என்னன்னா 6. 5 + 1 6 - 1 5, 5 - 1 4. அப்போ L வேல்யூ வந்து J வேல்யூ வந்து 6, 5, 4. இந்த 3 வேல்யூ வந்திருக்கு. ஓகே, அடுத்து டேம் சிம்பிளோட ஃபார்முலா 2s + 1 LJ. இதில் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி = 2s + 1. S ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 2 × 1 + 1. அப்போ டோட்டலாக 3. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து 3. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். L வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். L வேல்யூ 5, 5 இருந்துச்சுன்னா டேம் வந்து Hன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ L வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. J வேல்யூ வந்து 3 வேல்யூ இருக்கு, 6, 5, 4. அப்போ J வேல்யூ வந்து 6 வருமா 5 வருமா 4 வருமாங்கிறது. அப்போ D ஆர்பிட்டால எலக்ட்ரான் வந்து ஆஃப் ஃபீல்டா இருந்துச்சு, அதாவது லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டா இருந்துச்சு. அப்போ லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டா இருந்துச்சுன்னா நம்ம L - S எடுக்கணுமா L + S எடுக்கணுமா? S, L - S எடுக்கணும். அப்போ லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டா இருக்கு. ஸோ L - S வேல்யூ எடுக்கணும். L - S வேல்யூ என்னன்னா 4. ஓகே, அப்போ இதே மோர் தென் ஆஃப் ஃபீல்டா இருந்துச்சுன்னா நம்ம L + S வேல்யூ எடுப்போம். அடுத்தது அப்போ L - அப்போ J ஓட வேல்யூ 4 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், L ஓட வேல்யூ Hன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. 2s + வந்து 3. அப்போ டேம் சிம்பிள் ஆஃப் அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் என்னன்னா 3H4. ஓகே, அப்போ 3H4 எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 3F இருக்கு, 3H இருக்கு. அப்போ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நமக்கு ஆன்சர் என்னது 3H4. இதுதான் டேம் சிம்பிள் ஆஃப் CrCN6 4-. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The ground state term for free ion with 3d7 configuration. Option A 4f3/2, option B 4f9/2, option C 4f1/2, option D 4f5/2. இது வெஸ்ட் பெங்கால் செட் எக்ஸாம் 2017ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.